ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேசி பிளாசம்ஸ். இந்த விளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி எடுத்த சண்டே விளாக் தான். அம்மா வீட்டுக்கு போனது. ஏன் இவ்வளோ நாள் கழித்து போஸ்ட் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10-15 நாளைக்கு மேலேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் எனக்கு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நேரமே இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால எப்பவும் போல தான் அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ முந்தின நாளே வந்து பார்த்திங்கன்னா அம்மு வந்து ஊருக்கு போயிட்டா. டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ஊரில், அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அப்படியே போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது கூட்டிகிட்டு வரதுக்கு. அப்படிங்கிறதுனால சனிக்கிழமையே வந்து அம்மு வந்து ஊருக்கு போயிட்டா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவுக்குமே லீவ், ஒர்க் போயிட்டாங்க. நானும் கவியும் தான் அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா. ஸோ சண்டே காலையில் அவங்க அப்பா வேலைக்கு கிளம்பிட்டாங்க. நானும் கவியும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு இங்கேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சண்டேனாவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப கொஞ்சம் லேசியான டேன்னு கூட சொல்லலாம். ஸோ லேட்டாக தான் வந்து எந்திரிச்சோம். நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா நாங்கள் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், உங்களுக்கு மட்டும் செஞ்சு சாப்பிட்டு நேரமே ஊருக்கு போங்க அப்படின்ட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையெல்லாம் அப்படியே வந்து இருந்தது. சண்டே தானே அப்படிங்கிற ஒரு நினப்பு இருந்தாலே கொஞ்சம் எந்திரிக்கிறது, வேலை செய்கிறது, சமைக்கிறது எல்லாமே லேட்டு தான். ஸோ வேலைக்கு போனாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லா அம்மாக்களுக்கும் அந்த சண்டே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு லேசியான டே தான். வேலை வந்து சண்டே ஃபுல்லாகவே இருக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்கூல் போகிற ஹரிபரி இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக சமைக்கலாம், லேட்டாக எந்திரிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் வந்து மனசுக்குள்ளே நைட்டு படுக்கிறப்பவே நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்து எனக்கும் அப்படி தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சோம். நைட்டு வந்து பாத்திரமெல்லாம் வந்து வாஷ் பண்ணாமே போட்டாச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையாக குளிச்சுட்டு இந்த பாத்திரம் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்ற வேலைகளை செஞ்சுக்கலாம், சமைச்சு சாப்பிட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு. கவிக்கோட வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி நானும் கவியும் தான் எங்களோட ரொம்ப நேரம் அப்படியே பயங்கரமாக பேசிக்கிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ கவி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ வந்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டினா. அம்முக்காவுக்கு எனக்கும் ஏதோ கிஃப்ட்டு செஞ்சேங்கம்மா அப்படின்ட்டான். கிஃப்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு அது வந்து பெரிய கிஃப்ட்டு. இந்த உள்ளன் நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசி வந்து கோர்த்து அதில் வந்து முடிச்சு போட்டு அது வந்து அக்காவுக்கு நான் கொடுக்க போகிற கிஃப்ட்டு. இதுதான் பிரேஸ்லெட்டு. அம்முக்காவுக்கு வந்து பிரேஸ்லெட்னா ரொம்ப பிடிக்குமில்ல, அதனால் நான் அம்முக்காவுக்கு செஞ்ச பிரேஸ்லெட்டுங்கம்மா, இதை நான் வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அதை வந்து தேடிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே டென்ஷன் ஆகிட்டார் சார். சரி கீழே இறங்கி நீயே தேடு அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வந்து அப்படியே கீழே இறங்கி தேடிக்கிட்டு இருந்தார். நான் வந்து பார்த்திங்கன்னா பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் 2 பேர்த்துக்கு தான் அப்படிங்கிறதுனால பெருசாக எதுவும் சமையலெல்லாம் பிளான் பண்ணல. ரொம்ப ரொம்ப ஈஸியான சமையல்னால் இது ஒன்று. ஸோ மேகி தான் வந்து 2 பேக்கெட் வாங்கிட்டு முட்டை வந்து போட்டு கிளறிக்கலாம், 2 பேர்த்துக்கு தானே அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு சமையல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அப்போவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30 போல் ஆயிடுச்சு. சாப்பிட்டு கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 11:15 போல் தான் இங்கேருந்தே கிளம்புனோம். அம்மா வந்து திட்டவே ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் வர்றதுக்கு வராமையே இருக்கலாம், மதியானம் வந்துட்டு சாயங்காலம் போகிறீங்க, எதுக்கு ஊருக்கு வர்றீங்க, நீங்கள் பேசாமல் அங்கேயே இருந்துக்குங்க ஆயாலும் மகனும் அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்காக வந்து நம்ம போகாமல் இருக்க முடியுமா? அம்மா சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேத வாக்கு, காதுக்கு அப்படியே தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். நானும் அப்பாவை எப்போவுமே அப்படி தான், அம்மா எது திட்டினாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவோம். ஸோ அம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் அந்த வாரத்துலேயே 2 ப்ரோக்ராம் இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அம்மு டான்ஸ் கிளாஸ் வந்து போய்கிட்டே தான் இருந்தாள். ஸோ அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லிவிட்டு சனிக்கிழமையே வந்து போயிட்டா. நாங்கள் இங்கேருந்து அவங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 11 மணி போல் தான் அங்கேருந்து வந்து கிளம்பினோம். இந்த ஜன்னலெல்லாம் வந்து சாத்தலை அப்படின்னா ஈவினிங் வர்றக்குள்ளே கொசுவே வீடு ஃபுல்லாகிடும், அந்தளவுக்கு வந்து கொசு வந்துடும். ஸோ ஊருக்கு வர்றனாவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு ஜாலி மூடு. கிட்டத்தட்ட ஒரு 11
11:45 12 மணிக்கான நாங்கள் அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனி மூட்டமாக தான் இருந்தது, பனிக்காலம் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பனி, இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சிருந்தது, பார்க்குறக்கே அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அதனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த இதில் பச்சை பசேனுங்கிற இருக்கக்கூடிய அந்த இடங்கள் தான் உங்களுக்கு அதிகமாக வந்து நான் காட்டியிருப்பேன். ஸோ வாரம் ஒரு மினி டூர் போகிற மாதிரி தான் எங்களுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போகிறது. ஸோ இங்கே வந்து பஸ்ஸு வந்து அந்த டைமுக்கு வந்து கிடையாது, 2 பஸ் தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 99% வந்து பார்த்திங்கன்னா வண்டியிலேயே நாங்கள் 3 பேரும் வந்து போயிடுவோம். அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே விட்டு ஒரு சண்டே வந்து ஒர்க் இருக்குது. அதனால் அந்த சண்டே வந்து கிளம்பிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து நானும் அக்காவையும் வந்து வண்டியிலேயே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னா அம்மாவோட டான்ஸ் மேம் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ஈவினிங் வந்து ஒரு 4:30 மணி போல் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன வந்து டான்ஸ் ஆடுறாங்களோ அதுக்குள்ளாலனையே ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து வச்சு பார்த்து ரிஹர்சல் வந்து ப்ராக்டிஸு எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுப்பாங்க, பண்ணிகிட்ருக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வந்து அம்மா வந்து டான்ஸ் கிளாஸ் வந்து போய்கிட்டு இருக்கிறா, ஓரளவுக்கு வந்து கற்றுக்கிட்டா. ஸோ வந்து அப்படியே வந்து போய்கிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து 10th அப்படிங்கிறதுனால கலந்துக்க முடியாது. இந்த வருஷம் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து மேம் வந்து டான்ஸ்லேயே வந்து மூழ்கிட்டாங்க. சரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா விட்டாச்சு. சரி ஏதோ ஒரு இதில் அவங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கும் பொழுது அவங்கள நம்ம அதை வந்து கொஞ்சமாவது என்கரேஜ் பண்ணணும் அப்படின்ட்டு. அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் இதில் விருப்பம் இல்லை. ஸோ அடுத்த வருஷம் 10th அப்படிங்கிறதுனால இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க சொன்னாங்க. நானுமே வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த ஒரு வருஷம் தானே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே விட்டு பிடிச்சோம். ஸோ அவளுக்கு எதில் திறமை இருக்குது, ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா தான் இப்போ இது வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பின்னாடி வந்து அவளுக்கு ஒரு கெரியராக கூட இது அமையலாம். ஸோ அதனால் நான் வந்து அவங்க அப்பா கூட பேசி சமாதானப்படுத்தி அம்முக்காக வந்து கிளாஸில் வந்து சேர்த்தி விட்டேன். ஸோ வந்து இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி 1:30 போல் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய வீடு, கனவு இல்லம், எல்லாமே சொர்க்கம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அம்மா ரேஷன் கடைக்கு, சந்தைக்கு எல்லாம் போகிறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸோ வந்து ஊருக்கு வந்து புள்ள எப்படா வருவா, நமக்கு கடைக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு தருவா அப்படிங்கிற மாதிரி தான் அம்மா வந்து எனக்காக எல்லா கமிட்மெண்ட்ஸும் சண்டே ஆனால் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. சரி புள்ள வரும், இங்கே கூட்டிகிட்டு போகலாம், எல்லாமே நல்லது கெட்டது எங்கே போகிறனாலோ அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து கூட்டிகிட்டு வரணும். அப்பா வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கும் பொழுது வண்டியெல்லாம் ஓட்ட வரைக்கும் அப்பா வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எங்கேனாலும் அம்மாவை வேலைக்கு கொண்டுட்டு போய் விட்டுட்டு கூட்டிகிட்டு வரதாகட்டும், ஒரு ரேஷன் கடைக்கு போகட்டதாகட்டும், பேங்க் போகிறதாகட்டும், எல்லா பக்கமுமே அந்த டைமுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க. அப்பா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட்டு. அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவராக வந்து இருந்தாங்க, கார் டிரைவர், ஆட்டோ டிரைவர், அந்த மாதிரி அப்பா வந்து டிரைவர். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு போகணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்ஷன் வந்து இன்னுமே வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. உடம்பு சரியில்லைனாலுமே அந்த டைமுக்கு வந்து சாப்பிட்றது, குளிக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடணும் அப்பாவுக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து திருப்தி. ஏன்னா அந்த காலத்துலேருந்தே அப்படி வந்து வளர்ந்து பழகிட்டாங்க இல்லைங்களா. ஸோ அவங்ககிட்டலாம் அந்த சோம்பேறித்தனங்கிறதே இருக்காது. அவங்ககிட்டலாம் இன்னுமே நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். எங்கே போனாலும் அந்த டைமுக்கு கொஞ்சம் முன்னாடியே அப்பா வந்து ரெடியாகி ப்ரிப்பேர் ஆகி வந்து போயிடணும். வாங்கன்னு நம்ம அவசரப்படுத்தினாலும் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக கொண்டு போய் அந்த டைமுக்கு முன்னாடியே கொஞ்சம் விட்டுருவாங்க. ஸோ மளிகை கடைக்கு, ரேஷன் கடைக்கு போயிட்டு அப்படியே ஒரு மாதத்துக்கு தேவையான கிராசரிஸும் நான் வந்து இந்த தடவை ஊர்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. செக் எண்ணெய் வந்து நம்ம மளிகை கடையிலேயே வந்து ரெகுலராக வாங்குகிற கடையிலேயே செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், கடலெண்ணெய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளும் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வந்து அங்கேருந்து கொண்டுட்டு வரது மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து வாங்கி எல்லாமே அப்போ வந்து பேக்கிங் பண்ணியாச்சு. ஸோ தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைக்கு அப்போ தான் மட்டை வாங்குவோம், இல்லைன்னா வந்து தேங்காய் வெடிச்சு போயிடும். தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வேலைக்கு போகிற பக்கம் காட்டிலிருந்து 2 காய் காட்டுக்காரங்களே வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா பக்கத்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தா. நாங்கள் ஈரோடு போயிட்டோம் அப்படின்னொன்னையுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மாட்ட வந்து கொடுத்துருவாங்க. புள்ள வந்தால் காய் 2
கொடுத்துரு சாமி அப்படின்ட்டு. ஸோ வாரம் ஊருக்கு போனாலும் 2 தேங்காய் வந்து 2 தேங்காய் போதும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டு ஆத்தா, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து பால் வந்து வாங்குவோம். பாப்பாவுக்கு வாங்கி அதுக்கப்புறம் தம்பிக்குமே அங்கே தான் வந்து வாங்கினோம். இப்போ கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வயசாகிடுச்சு இல்லைங்களா, கிட்டத்தட்ட ஒரு 10-13 வருஷம் ஆச்சு. அவங்களுக்கும் முடியறதில்ல. அதனால் மாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விற்றுட்டாங்க. இருந்தாலுமே அந்த ஒரு பாண்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே போகாது. எதாக இருந்தாலும் கொண்டாந்து கொடுப்பாங்க. கீரையெல்லாம் காட்டில் இருந்தாலும் உடச்சி கொண்டாந்து கொடுப்பாங்க, தேங்காய் கொடுப்பாங்க. எதுனாலும் வந்து கூப்பிட்டு கண்ணு இந்தா கொண்டுட்டு போ, ஏதோ ஒரு குழம்பு செலவுக்கு வச்சுவில. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல்னே வந்து சொல்லலாம். இப்போவெல்லாம் டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீடு அவங்க இது அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் நம்ம இருக்கிற ஃப்ளாட்டில் யார் யார் இருக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் டவுனுக்குள்ளே வந்து இருக்கிறாங்க. பட் கிராமத்தில் அப்படி கிடையவே கிடையாது. எந்நேரம் கலகலகலான்னு யார் வீட்டுக்காவது போகிறது, கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்டு இருந்துட்டு வர்றது, பெரியவங்க கூட பேசிட்டு வர்றது, ரிலாக்ஸாக இருக்கிறது, குட்டீஸ் கூட விளையாடுறது, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டிவி, ஃபோனு இந்த 2 விட்டால் எதுவும் கிடையாது. 4 செவத்துக்குள்ளேயே தான் வந்து அவங்களுடைய லைஃப் வந்து இப்படியே போய்கிட்டு இருக்குது. ஸோ நாமெல்லாம் வந்து சின்ன வயசில் அப்படி வந்து வளரலை. நமக்கு எப்போவுமே வீட்டுக்கு வெளியில் தான் வேலையே. எந்நேரம் மண்ணில் விளையாடுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, காட்டுக்குள்ளே விளையாடுறது, இந்த மாதிரி அரிசி மரப்பு சோறெல்லாம் ஆக்கிட்டு அந்த மாதிரியெல்லாம் விளையாடுறது, அதெல்லாம் ஒரு கலாகாலம்னே சொல்லலாம். கண்டிப்பாக கிராமத்தில் வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் மறக்கவே முடியாது லைஃப்பில். அதெல்லாம் திரும்ப கிடைக்கவும் கிடைக்காது. கவி வந்து பார்த்திங்கன்னா கிளம்புற அந்த கொஞ்ச நேரத்தில் கூட அக்கா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வர்றாங்கம்மான்னு சொல்லிட்டு போய் மண்ணில் வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. நான் வந்து தடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இப்படி தான் இருந்தோம். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு அது வந்து கிடைக்கணும், விளையாண்டு பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை தொடாத, கல்லை தொடாத, மண் ஆகும் அப்படின்னு அதட்டோன்னா அது என்னன்னே அவங்களுக்கு புரியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் வந்து மண்ணில் விளையாண்டான்னா குளிச்சுட்டா கிடக்குது, நல்லா ஹாட் வாட்டர் வச்சு குளிச்சுட்டா கிடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் விளையாட விட்டுருவேன். அவங்க 2 பேரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அம்மா வந்து எனக்கு முட்டை குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூடாக அந்த பனிக்கு வந்து முட்டை குழம்போட சுடு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பக்கத்து காட்டில் மிளகுத்தக்காளி கீரை வந்து பார்த்திங்கன்னா கரும்புங்காட்டில் வந்து இருந்தது. ஸோ அதை வந்து அம்மா கொஞ்சம் பொரிச்சிட்டு வந்தால் இந்தாயா கொண்டுட்டு போ, ஒரு 2-3 நாளைக்கு வணக்கிக்குவியல அப்படின்ட்டு ஒரு கத்தையாகவே ஒரு பெரிய கவர் ஃபுல்லாக நல்லா கொழுந்து கீரை, ஒரு காய் கூட இல்லை, நல்லா வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி தண்டோடு போட்டு வளர்க்கலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிஞ்சு கீரையை வந்து பொரிச்சிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் தான் நமக்கு வந்து கிடைக்கும். மருந்தடிக்காத, எந்த ஒரு உரமும் போடாத, தானாக வளர்கிற கீரைகள். காட்டுக்குள்ளே மஞ்சள் காட்டுக்குள்ளே கரும்புங்காட்டுக்குள்ளேலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகுத்தக்காளி கீரை தானாகவே வந்து முளைச்சிருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு அமிர்தமாக இருக்கும். சீக்கிரம் வெந்துடும். மருந்தடிக்கிற காய்கறிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வேகவே வேகாது. சொரக்காய் அந்த மாதிரியெல்லாம் வந்து. ஸோ இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை, அன்போடு கலந்த காய்கறிகள்னு தான் வந்து சொல்லலாம். அது வந்து அம்மா வந்து ஊருக்கு போனாலே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு ஆகிற மாதிரியாவது எனக்கு காய்கறிகள் வந்து கொடுத்துட்ருவாங்க. அம்மா கைக்கு நிறைய செடியெல்லாம் நல்லா வளரும். ஏதோ ஒரு காய் வந்து போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. கத்திரிக்காய், அப்புறம் இல்லைன்னா சுண்டைக்காய், பாவக்காய், ஏதோ ஒரு செடி வச்சுட்டாங்கன்னா நல்லா காய்க்கு வந்துடும். அம்மா கைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ராசியாக வந்து இருக்கும். லாஸ்ட் டைம் ஊர்லேயே இருக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா சொரக்காயெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. வந்தாங்கன்னா சும்மா போக மாட்டாங்க, ஏதோ ஒரு செடி விதையை ஊனி விட்டு போயிடுவாங்க. அதை நல்லா வந்து காய்ச்சி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். எல்லாமே வந்து 2 பை வழியாக ஃபுல் பண்ணியாச்சு. இனி அங்கே நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துறது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம். பட் என்ன பண்ணுறது, வாங்கியாச்சு, எல்லாமே வந்து கொண்டுட்டு வந்து தான் ஆகணும். ஸோ அவ்வளோதான். அம்மாவே பேக் பண்ணி இதெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேயா, ஏதாவது மறந்துட்டு போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து செக் பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. அவ்வளோதான். வந்து கிளம்பியாச்சு. ஒரு 5 மணி போல் ப்ரோக்ராமு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி போல் தான் அங்கேருந்து வந்து கிளம்புனோம். ஸோ வந்து அப்பாட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. அம்மாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு உடனே வாயை தொடச்சாச்சு. அவனுக்கு எப்படி இருக்குமோ தெரியல, முத்தம் கொடுத்து உடனே வாயை தொடச்சிடணும். அவ்வளோதான். திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து வண்டியிலே கிளம்பி அம்மாவோட டான்ஸ் மேம் வீட்டுக்கு மறுபடியும் போய் அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதா தான் வந்து பிளானு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா போய் விளையாடிட்டு தான் இருக்கிறேன் மண்ணில். ஸோ வந்து அங்கேருந்து ஒரு 4 மணி போல் கிளம்பியாச்சு. மேக்கப் பண்ணுறதுக்காக ஒரு 3:30 வந்து வர சொன்னாங்க. ரேஷன் கடைக்கு மளிகை கடைக்கெல்லாம் போனதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வர முடியல. இருந்தாலும் அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் வந்திருந்தாங்க.
இருந்தாங்க. அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறேங்க்கா, சரி நீங்கள் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல மெதுவாகவே வாங்கன்னு அவங்க மேம் சொன்னதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து போனோம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஊர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. இங்கே வந்து டான்ஸ் மேம் வீட்டுக்கு வந்தாச்சு. முக்கால்வாசி ஒரு 99% வந்து மேக்கப்பெல்லாம் வந்து அவங்களே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவும் வந்ததுனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாங்க. அம்முக்குமே எல்லோரும் சேர்ந்து மேக்கப் வந்து பண்ணி விட்டாங்க. இந்த வாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் ஒரு ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில், அதாவது ஊரில் நாடக விழா வந்து போட்டி விழா வந்து வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வந்து பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அங்கே ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இந்த வாரத்திலே 2 ப்ரோக்ராம். அதனால் மேடம் வந்து இந்த வாரம் ஃபுல்லாகவே பிஸியாகவே தான் இருந்தாங்க. இது அப்படியே வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நெல்லங்காட்டில் பச்சை பசேல்னு இருந்ததுனால 2 பேர்த்தையும் நிறுத்தி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் நடக்கிற இடத்துக்கு வந்து வந்தாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊத்துக்குழி. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் நாடக போட்டி விழா வந்து நடந்திருக்குது. அதில் வந்து நம்ம குட்டீஸை வந்து டான்ஸ் ப்ரோக்ராமுக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே டான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இந்த காஸ்ட்யூம் வந்து வேறு, பாட்டு வந்து மேக்ஸிமம் வந்து சேம் பாட்டு தான். எடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் பாடல், அதுக்கப்புறம் முருகன் பாடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை மயில் டான்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பாட்டுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து ஆடிட்டுருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்முவோட ஒரு 4 பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா அம்முவோட ஏஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பொண்ணுங்க, அப்புறம் டான்ஸ் மேமோட பொண்ணு அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இல்லைன்னா 8 பேர் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் வந்து பண்ணுவாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் முடிகிறதுக்கு ஒரு 7:30 மணி போல் ஆயிடுச்சு. ஸோ ப்ரோக்ராமில் நல்லபடியாக முடிச்சுட்டு அப்படியே வந்து வீடு வந்து சேர்றதுக்கு ஒரு 8:30 மணி போல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி வந்து ரொம்ப மேடம் டயர்டாக இருக்கிறாங்க. இனிமேல் வந்து சமைச்சு சாப்பிட்டுது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க, வாங்கி குடிச்சாச்சு. பயங்கர பசி போல் அம்முக்கு, பயங்கர டயர்டு, எப்படா சாப்பிட்டு தூங்குவோன்னு இருக்குதுங்கம்மா அப்படின்னா. ஸோ அதனால் சாப்பிட வச்சுட்டு அந்த அன்னைக்கு ரொட்டீன் வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுதான் வந்து சண்டே ரொட்டீன். உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குது இந்த வீடியோவில் மட்டும் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.